தம்பி பேரு நவீன். அன்னதானம் பூரா இவரு தான் பண்ணார். நீங்க சாப்பிடுற அன்னதான செலவு பூரா இவருடையது. இன்னைக்கு கோயில் மரியாதை ஆசீர்வாதம் நல்லபடியாது. சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் வச்சுக்கோ. இந்த எண்ணெயில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெயில வேலை இல்லை. எவ்வளவு குளத்தடி எல்ல நாடி வச்சா பேர் புகழ் வாங்கி தருவனாயா? அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நிக்க தருவேன். கடுகாவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலுமே எடுத்த 7 பலிக்காதப்பா. தங்கம் இன்னைக்கு குழப்பு வந்து நிக்கிறாயா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த பாத்து கருப்ப எண்ணி 72 மணி நேரத்துல முத்து போட்டு தந்துடுறாயா? பயப்பட வேண்டாம். யாருக்கு எந்த சங்கட்டம் இல்லாம காரியம் சாதிக்கலாம் இல்லையான்னு பாரு. புரிஞ்சுதாயி? அதே மாதிரி சில என்னை கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற வெளியும் சொல்ல முடியல. கவலைப்படாதியாயா? 3 நாளுக்குள்ள நல்ல உத்தரவு போட்டு தந்துடுற தகுதி மாப்போம். போகிறோம் ராஜா. எல்லாத்துக்கு பசியாத்தி இருக்கிறியா? இல்லையா? அண்ணா பசியாத்தி எல்லாத்தையும் சந்தோஷமா நிறுத்தி வச்சுக்கிறியா? இதுக்கு இன்னும் 7 நாள்ல நீயே இத்தனை மனசுல அங்கலா போட்டு நிக்கிற அத்தனையும் நீக்கி சந்தோஷப்படுத்தி இதே வட்டியில் நிறுத்தல அப்படின்ட்டா இந்த பாவத்து கருப்பன் பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரிஞ்சுக்கா? ஓ தீர்த்து கொடுத்துற வருமானத்தை ஆதாயத்தை வாங்கு, பிரச்சனை முடிச்சு போடலாம். இது சக்தி வாக்கு. போ வரும்போம் முட்டவனே வருவான்னு சொன்ன வந்துட்டேன்னா ஓ முடிச்சு தந்துருப்போம். என்னோட தங்கம் ஒண்ணு இன்னைக்கு கட்டில போட்டு இன்னைக்கு பட்டியல வந்து கொஞ்சம் நடையோட்டி கொடுத்துருக்க தங்கம் வந்து இன்னைக்கு சொல்லி பொண்ணாலே நோவு நொடி 1000 பக்கம் போயாச்சு. 1000 பக்கம் வந்து இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம பொண்ணால கடையில போடணும்னு சொல்லி திட்டம் போட்டு நடந்ததாயா? அத்தனையுமே உழைச்சாச்சு. நான் இருக்க தகுதிமான இல்ல சொன்ன கடுப்புல நீ இதே பட்டியல விளையாட வச்சு வேடி காமிக்கிறாயா? அதெல்லாம் ஆயுசுக்கும் குறை வராது, எதுக்கும் குறை வராது. தீர்க்காயுசு குத்திர போட்டாச்சு. இது சத்திய வாக்குன்றதாய். எப்படி பண்றீங்க பண்ணிக்கோ. போ வரம்போ ஒரு தங்கம் ஒண்ணு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடத்தி அக்கம் பக்கத்துலயும் பிரச்சனையா இருந்த அத்தனையும் நீக்கி கொடுத்து என் பட்டியல வந்து நிக்குதுரா கோயில் பாளையம் வர சொல்லு. தாயே கூட நிக்கிறனா இல்லையா? இதே மாதிரி எல்லாரும் என்னை நம்பி நிக்கிறீங்க. கையேந்தி வந்துட்டா நான் அவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே தங்க வளத்தை வந்து கொடுப்பனாயா? அதே மாதிரி எதிரி எத்தனை இன்னைக்கு மண்ணோட மண்ணா போட்டு அமுத்தி இருக்கிறனாயா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். இன்னொரு ஆதாயம் ஒன்று வந்து பிடிச்சுக்குவியா? ஓ அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு நிக்கிற 3 நாள்ல பட்டி வந்து நிக்கிறப்போ போதுமா? ஏன்னா தொழில் விஷயத்துல இருக்கிறீங்க ஐயா, கொஞ்சம் கண்ணு கருத்துமா இறங்கு. ஓ நான் வரப்போ தொழில் செய்ய இடத்துல கட்டணும். புரியுதா? போ வரப்போ அதே மாதிரி வாய் பேசாத தங்கா என் பட்டியல வந்து நின்னுச்சு. இன்னைக்கு வாய் பேச வச்சு இன்னைக்கு என் பட்டியல அலங்காரம் பண்ணிக்கிறா வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, 1000 தேவாதி கையேந்தியாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியாம கடற்கூர்ல நீ நம்பி வந்து நின்ன. இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சாயா? இன்னைக்கு படிப்பு விஷயத்துல அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. நல்லபடியா அனுப்பாயா? எந்த விதத்திலையும் குறைப்பது சேராது. கூடவே வந்து நிக்கிற. போதுமா? போ வரப்போ
ஜவுளி தொழில் இன்னைக்கு சின்ன போட்டுட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வச்சு நிக்குதாயா? வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். அடியா இன்னைக்கு தொழில் எல்லாம் முடங்கி போச்சு. இன்னும் இது இருக்கவே இன்னொரு தொழில் குத்தர போறனாயா? அதே மாதிரி தொழில் இடத்த மாத்தி ஆகணும். அந்த இடத்துல பேர் கட்டு வச்சுட்டாங்க. புரியுதா? அதுல தலையில நின்னாலும் அந்த இடத்துல நீ வியாபாரம் நடக்காதப்பா. மாற்றி போடலாம். மாற்றி உனக்கு மறுபடியும் நான் தருறேன். அதே மாதிரி சில ஆதாயத்திலும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி மனசுல அகலப்பட்டு கிடக்குறேன் இல்லையா? மாசத்துல சில மாற்றம் கூடிய சீக்கிரம் நல்ல உத்தரவு போட்டு தந்துடுறேன். போதுமா? தகிரிமா போ. மாற்றம் தரணும். ஒசூர் குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதுடா. வந்து நிக்கோன்னு கேட்டுட்டு வந்து நிக்க சொல்லு. அடியா எல்லாம் நேர்ந்தாலும் போயிட்டு இருக்குது. புரிஞ்சுதா புரியலையா? எதாருன்னா பழசெல்லாம் மறந்துகிட்டு எந்த விதத்துலயும் தப்பு கணக்கு போடாம பட்டி கொண்டு சேர்த்தனாயா? நீ ஒரு ஆளை மனசுல நினைச்சிட்டு நிக்க. அந்த ஆள் மூலமாவே நாயத்தை நடத்தி கூட வந்து சேர்த்தனாயா? மேலாம் தப்பு இல்ல. தப்பு வேற பக்கம். புரிஞ்சுதா? அந்த தப்பையெல்லாம் திருத்தி பட்டி கொண்டு சேர்த்து தந்துடுறேன். கடனை தலைக்கு மேல ஏத்திக்காத. இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கோ. அதுக்கும் ஒரு தடவை போடுறேன். போதுமா? ஓ சேர்த்து தந்துடுறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இங்க உடனே நிறுத்து. போ வரும்போ.
கல்யாண காரியம் ஒரு வரணும்னு வந்திருக்குது. என்னை நம்பி வந்து நடத்தலாமா வேண்டாமா கேட்டுட்டு நிக்குது. வர சொல்றோம் தாயி அந்த கருப்ப நானா இது கை நீட்டிருந்தாயா புரியுதா தாயி? நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். இதுலயும் 2 தடுக்கல் பாரு. கேப்பாரு பாச்சு கேட்டுறாத, அமைதியா நின்று காரியத்தை முடிக்கிற வழியை பாரு. நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன். ஜெயிச்சேன்னு பொழைப்பாங்க. சுகநாமம் பேரு நடத்தாய. கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி நிக்குது. இல்லத்துக்குள்ள தெளிவில்லை அப்படின்னு வந்து நிக்குது. வர சொல்லு பார்க்கலாம். அதே மாதிரி கல்யாண காரியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று நிக்கணும் அதே மாதிரி பட்டி இன்னைக்கு அக்கடி முனமேல நிக்குதாயா? எடுத்ததெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காலிக்கு ஆதிக்க முடியல. தலைக்கு மேல சுமச்சேர்ந்து நிக்குது. குடும்பம் விண்ணப்பட சூழ்நிலை நிக்குதாயா? இதுல வந்து என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியல் இதுக்கு ஒரு கடம்போட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? கட்டுல போட்டிருந்த வட்டி கட்டத்தரிச்சு கச்சேரி மீதி விட்டுள்ள தகுதி பண்ணிடு. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. நான் இருக்கிற தாயின் தோக்கணுமா சத்தியவாக்கு நடத்த தரப்போம். அதே மாதிரி உனக்கு அப்படித்தானப்பா சில தரம் போட்டு கொடுத்துருக்கிறேன். உஷாரா புடிச்சுக்கோணும் பொண்ணா, உஷாரா புடிச்சுக்கோணும். ஆளாமரம் தலைமை தலை வச்சு தரப்போம். புரியுதா? கல்யாணம் வர தவுந்து போய் நின்றுச்சு. என்னை நம்பி வந்து இன்னைக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குது. அதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு ரங்கத்துக்கு வரகட்டு வந்து நிக்குது. வர சொல்லு அடியா. விட்டதும் ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்குது. அதுவும் ஒரு எது வேணும் புதுசா வரதே வேணும். அதே மாதிரி கடற்கூட்ல வந்து அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க ஐயா. அது உண்மை. நீ என்ன முயற்சி அதாவது ஒண்ணு கை நடக்கிற ஓட்டு நின்று வச்சு இல்லையா? அப்படி மறுபடியும் வருவாங்க. அது வேணும் வேணாங்கிறது நீ பாத்துக்க. இப்போ ஒரு அமைப்பு வந்திருக்குதா ஐயா? அந்த அமைப்பை அதிலும் சில சிக்கல் வருது. ஆனா நான் மீட்டு தந்துடுறேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா? ஓ கோயம்புத்தூர் இல்லையா? ஓ தலைவுகால போய் நானும் வந்து நிக்கிறேன். இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கலசு ஜோடிக்கிற மாதிரி நிறுத்தி போடலாமாயா? யாரு வச்சும் கேட்காத. நீயா தீர்மானம் பண்ணி காரியத்தை முடி. சரி போதுமா? ஓ வரம்போ குடும்பமே கட்டில போட்டு நிக்குதுடா. குடும்பமே கட்டில போட்டு இன்னைக்கு நோவு நொடி எல்லாம் சிக்கலா வந்து நின்று என் பட்டியல வந்து காப்பாற்ற முடியாத வந்து நிக்குதுடா. பொண்ணா வந்து நிக்க சொல்லு தாயே. ஆலாமரம் தலைமா தலைய பட்டிய இன்னைக்கு கொஞ்சம் அஸ்தி பாக்குறாங்க ஐயா. உஷாரா நில்லு. புரிஞ்சுதா? தங்க வைக்கிற மாட்டேன் தங்கம் நீ தடுமாறி நிக்குது. இது நோவு நினைச்சு நிக்கிறியா? உத்து மண் எடுத்து இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. அதே மாதிரி இல்லத்துக்குள்ள நோவு நொட்டி சண்டை தகராறு பிரச்சனை இப்படியே வந்துட்டு இருக்குமாயா? உண்டல்லையா தாயி? காயை இன்னைக்கு அது எடுத்து வீசுனாயா? நான் இல்ல வந்து சேர்ப்ப கொஞ்சம் சுத்தபத்தமா வச்சுக்கோ. நான் வர்றது கிடையாது. சந்தனம் ஜவ்வாதுமா மனம் வீசுமாயா? வந்து எடுத்து வீசி உடப்பட்டியா அலங்காரம் பண்ணி தந்துடுறோம். இந்த தாயி இத மென்னு முடித்து நல்லபடி கொடுத்துட்றேன். அதே மாதிரி என் பட்டியல குச்சி குழந்தைன்னு வந்து உள்ள புந்து படிக்க வச்சு பட்டம் வாங்கி தொழில் அமைச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வா பெண் வாரிசு ஒன்று கொடுத்துருக்கேன்னப்பா. இன்னைக்கு ஆண் வாரிசு வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வச்சல் குஞ்சு குழந்தையா வந்து உள்ள புந்த இன்னைக்கு கருப்பதே தான் தோணை. கருப்ப சொன்னாதான் எல்லாமே அப்படின்னு எல்லா காரியத்துக்கும் நின்றுட்டேன். அதே மாதிரி நானும் உனக்கு எல்லா காரியம் நடத்தி கொடுத்துட்டேன். முதல் ஆண்பாரம் கேட்டேன் இல்லையா? லட்சுமி தான் பிறப்பான்னு சொன்னேன். ஒத்தாச்சா? இனி அடுத்தது நீயே வந்து பிறக்கணுமப்பா அப்படின்னு வந்து கேட்கிற. ஏன் ஒரு லட்சுமி கொடுத்துறது? அப்படியே விட்ட மாட்டேன். தாயி போதாயி கூட வந்து நிக்கிற. எந்த விதத்திலும் குறையில்லாம போட்டி கொடுத்து கொண்டாடி ஏற்பட்டு நிறுத்தி காமிச்சிருந்தாயி. அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு நிக்குது. அதெல்லாம் நான் இருக்கவோ நீ எதுக்கு போட்டு குழப்பிட்டு நிக்கிறேன்? புரிஞ்சுதா? போ வரும்போ ரங்கம் ஒண்ணு சிறுநீரகத்துல தொந்தரவு அப்படின்னு வந்து கேட்டு நினைச்சு மருத்துவத்துல என்னைக்கே கைவிட்டது காப்பாற்றி வச்சிருக்கா. வரச்சொல்லு நோவு நோடி பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். உன்னைத்தான காப்பாத்தி கொடுத்துருக்கீங்கல்ல. இன்னைக்கு எல்லாம் கண்ணோ மல்ல ஆழம் புரிச்ச மாதிரி நீ எல்லாத்துக்கும் பாதுகாப்பா நிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கண்ணேர்ல போட்டு அடிக்கிறாங்கப்பா. அதுதான ஒழிய வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா தாய் அப்படியும் பாத்துக்கலாம். நம்மளுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட புத்தகம் கேட்டு நிக்கிறியா? வரணும்னு காமிக்கிறேன். முடிச்சு போடு. முடிச்சுதா? அது போகும்.
சில குழப்பத்தை எல்லாம் போட்டுட்டு நீ தொந்தரவு பண்ணிட்டு கிடக்குற. அத்தனைக்கு தாலி தப்புமா கூட வந்து நின்று இந்த அமாவாசைக்குள்ள ஒரு உத்தரவு போட்டலாம். நோவுலடி பத்தி கவலைப்படாத அல்ல எடுத்து வீசியாச்சு. புரிஞ்சுதா? அதே மாதிரி இன்னைக்கு பொழுதுக்குள்ள அது நல்லது பண்ணி கொடுத்தாரு. போதுமா? உன்னை ரசம் போட்டு குடிச்சுக்கோ, உன்னை தேய்ச்சி தண்ணி வாரு, உன்னை அறுத்து நாலா பக்கம் பேசி மற்றது நீ எப்படி பண்ணி கேள்வி போகிறப்போ கொடுத்த பணம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, கடன் தொந்தரவு, இதுல இருந்து சிக்கல் மீட்டு கொடு அப்படின்னு வந்து குடும்ப இடத்துலயும் கேட்டுட்டு நிக்கிறாயா? வந்து நிக்க சொல்லு. தாயே ஒட்டி பார்க்கல கொடுத்தவன மத்தனை கைவிட்டு போய் நிக்குது, இது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி? பொறுமையாத்தான் நிக்கணுமாயா? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டி கொடுக்கறாயா? அதே மாதிரி பொன்னாளுடைய வாக்கு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அவசரப்படுறையே அவசரப்படுறையே அவனுக்கு அப்புறம் தங்கம் இருக்குது. நீ இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? சரி, நீ நினைச்ச தீர்மானத்துக்கே வரனாயா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, கூட வந்து நிக்கிறனாயா? ஒன்ன அடியான தாதேஷ் தனிவாக சொல்லி நல்லது பண்ணி கொடுத்தாங்க. மருத்துவம் பொய்யா போகணும், நீ கொடுத்தது நெசமாகணும் அப்படின்னு சொல்லி குழந்தை வரம் கேட்டு வந்து இன்னைக்கு சிக்கலா வந்து இன்னைக்கு வயிறு நிறைய கனி அடைச்சு மருத்துவத்துல போய் பாக்குற போது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? வந்து நிக்க சொல்லி தாயே பொன்னாளுக்கு உடம்பு தொந்தரவுன்னு வந்து கேட்டுட்டு நின்னேன். தாயி வகுத்துல கட்டி சிக்கலா அது இதுன்னு எல்லாம் வந்து கேட்டுட்டு நின்னுச்சு. அது நல்லது பண்ணி கொடுத்துடலாமாயா அப்படின்னு சொல்லி என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் கரு அடைச்சனாயா. கரு அடைச்சதுல இன்னைக்கு போய் பாக்குற போது அப்படி இப்படி எல்லாம் மருத்துவத்துல சொல்றாங்க. இது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே போய் கேட்டுருவோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மருத்துவம் பொய்யா போயிருமாயா? ஒன்னும் அவசரப்படாத, இன்னொரு 10 நாள் கழிச்சு அதுக்கு உண்டானது பாரு, அதுல ஜெயிச்சு போடலாம். போதுமா? தங்க தடுமாறி வந்து நின்னுச்சு. தங்கத்தை பத்தி என்னென்னமோ உடனே கிடந்த அவனை எப்படி பண்றேன்னு பாருங்க. நீ சொத்து வாங்கி கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு உன்ற தொழில் தான் இன்னைக்கு சின்ன பின்ன போட்டுட்டு கிடக்குது. இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இது இருக்கவே இன்னொரு தொழில் அமைக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உன்ற தங்கத்துக்கு நான் எப்படி காரி நடத்த உன்னை மட்டும் ஏன் கொஞ்சம் லூசு இருக்கேன். சாதாரணமா வந்து கையேறணும்னு செஞ்சிருவேன் பாக்குறியா? அடியா இந்த பால் கருப்ப போற்றி மகன அக்னியில பிறந்த அதிகாரத்துல வளர்ந்தவனாயா? புரிஞ்சுதா? அதனால உன்ற தங்க நீ முழுமனச்சோடு நம்பி நினைச்சு காரியத்தை நடத்திட்ட. உனக்கு தவணைப்படுத்துற அப்படின்னா அது குற்ற உன்றதா என்றதான நீயே யோசனை பண்ணிக்க. நல்லபடியா அப்படி தொழில ஆரம்பிச்சு நல்லபடியா பேர் வாங்கி விட வேண்டாம். இது இருக்கவே இன்னொரு அமைப்பு அமைச்சு கொடுத்துற 3 நாளுக்குள்ள உத்தரவு போடணும். போகிறோம் உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? என்ற தங்க ரெண்டும் இன்னைக்கு தடுமாறி வந்து நிக்குது. எந்த விதத்துல போனாலும் 4 பக்கமும் கட்டுல போடுறாங்க. இது வந்து மீறி எல்லா சிக்கலையும் முடிச்சு கை கொடுத்து சேர்த்து வந்து கேட்டு நிக்கிறேன். தாயி கவலைப்படாத. ஏதாவது இத்தனை பேர் செய்யாம போனா நான் இருக்கேன். போ இன்னையிலிருந்து உங்க ரேட்டு கூட வந்து நின்றுவேன். புரியுதா? சொன்ன கெடுப்புல முத்திர போட்டு தந்தார். அப்படி இந்தாடியா தொழில் கிளம்புடைய பையி போகிறோம்போ காத்து சாக்கரோட வந்து நிக்கிறான். எதுக்கு நிக்காதா? கொஞ்சம் சைடுல வந்து பதில் பேசுறாங்க. தாயி பேசு வரகேட்டு வந்து நிக்கிறாயா? இந்தாடியா தாயி நல்லதான போட்டுருந்தாயா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இல்லத்துக்குள்ள கொஞ்சம் பல குழப்பத்தில் நிக்குது. இந்தாடியா தாயி அரண்மனையும் அமையோனு வரணும் அமையோனு பட்டியும் இன்னைக்கு ஏன்னா நானா போய் நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் எந்த வசதியும் கவலைப்பட வேண்டாம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா? இன்னிலிருந்து கற்பூரை ஆட்டு புரியுதா? ஆட்டம் பெருசா இருக்குமாயா? ஒத்துக்குவியா? ஒத்துக்குவியா? ஒத்துக்காமலே அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தோட்டம் துறவு வெள்ளாமை சரியில்லைட்டு வந்தது. இன்னைக்கு சில மாற்றம் கொடுத்துருக்குது. நீங்க நோக்கு நொடி வந்து அண்டி நிக்குது வந்து நிக்க சொல்லு. வெள்ளாமைக்கு வழி காமிச்சாச்சு. அதே மாதிரி உனக்கு உடம்பு தொந்தரவு நீயா கற்பனை பண்ணி நிக்காத. குடிச்சாத்தனையில தூக்கி பட்டி விட்டு பட்டி பரதேசம் போக வச்சுட்டுனாயா? புரிஞ்சுதா? தன்னை போல தடப்புறம் மேல நடக்கிற சத்தம் கேக்கு கல்லடிக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் வளைச்சு வெளியே முடிக்காச்சாயா? உனக்கு உடம்பு கொஞ்சம் நிக்கி தொந்தரவா நிக்கிது. கவலைப்படாத. இல்ல போய் சேர்றதுக்குள்ள மாற்றம் கொடுத்துற. 3 நாளுக்குள்ள படிப்படியா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? உனக்கு நோகம் இல்ல நொடியும் இல்லையா? அதே மாதிரி தாயி
சொத்து பிரச்சனையில கோர்ட்டு கச்சேரி பிள்ளகத்துல கிடக்குது. 18-20 ஆண்டு காலமா சீரழிஞ்சிட்டு கிடக்க, இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா ஒட்டி மகனே, தீர்ப்பு பக்கம் தான் பாரு, ஒண்ணு பயந்துட்டு வேண்டாம், கூடி சீக்கிரம் மூச்சு கொடுத்துருந்தாயா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த அப்படி இந்த அடியா கோபத்தை வச்சுக்கோ. நோவு நொடி சிக்கலோட நிக்குதா என் வட்டியில வந்து நிக்கிட்டா ஒட்டிமாக நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு அள்ளு போகணும் 24 மணி நேரத்துக்குமே நீ துடிச்சு 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 துடியா துடிக்கிற இல்லையா? நோவு நொடி ஒரு பக்கம், மனசுல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், இல்ல மத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. அடியா இன்னைக்கு கட்டில போட்டு நீ கட்ட தேர்ச்சி கச்சேரி மீது விட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. புரியுதா? 3 ஆண்டு காலமா படிப்படியே மடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வ சாபம் நிக்கிறப்பா. புரியுதா? புரியுதா? பேயும் இல்ல பேசாதும் இல்ல, நீ பேயில இவன் தான் பேய் பிடிச்சிருக்கு. புரியுதா? நீ நல்லா இருக்கிறவங்க பேய் பிடிச்சிட்டு இவா போடுற ஆட்டா இவனோட தலை சுத்த வைக்கிறேன் பாருங்க. புரியுதா? அதனால அதெல்லாம் இந்த மூட நம்பிக்கை பொய் நம்பிக்கையில இங்க வரக்கூடாது. என்னை நம்பி நில்லு, நல்லது பண்ணி கொடுத்தனாயா. அதே மாதிரி சில ஆதாய விஷயத்துல குழப்பிட்டு நிக்கிற பத்த மாட்டேங்குதுங்கிற. புரிஞ்சுதா? ஒரு திசை காமிப்பேன், அது பிடிச்சுக்குவியா? உஷாரா பிடிச்சுக்கோடு. ஓ இந்த கருப்பும் கோட்டையில அட முத்தவர்த்தா இங்க வா, நீ வா, இத ஒண்ணா தலை கைகள்லாம் தேய்ச்சி தனியாத்து போடு. பொண்ணா இது வீட்டு முன்னாடி கட்டி போடு, இதை அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கா, காசு பணம் வைக்க பக்கம் வச்சுக்கோ. போதுமா? மேல் கை காலுக்கெல்லாம் தேய்ச்சுக்கோ. போ வரப்போ என்னதாயே குட்டுப்பா வக்கரைச்சிட்டு நிக்குது, வெத்த கண்ணுக்கு தொழிலுக்கு போக மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு நிக்கிறியா? உனக்கு ஒவ்வொன்றுமே காரா சூரியா நிக்குதாயா. புரிஞ்சதாயி? ஒவ்வொன்றுமே காரா சூரியா நிக்குது. எல்லாம் அதை அனுபவிக்கிற நேரத்தில் அனுபவிக்கு. புரிஞ்சுதா? தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், உன்னையே நான் காப்பாற்றி கொடுத்துறேன். போதுமா? உனக்கு எந்த விதத்துல இழுக்கு இல்லாம உன்னை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தாயி உன்ற உசுரை நான் காலியா ஏவி விட்டுருந்தாங்க ஐயா, சுடுகாட்டு காலிய காலியா ஏவி விட்டத ரத்தமா குடிச்சு நின்றுச்சு. இன்னைக்கு அத்தனை மீட்டுடைய வாழ வச்சு கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா தாயி? பயப்பட வேண்டாம். குடும்ப வீட்டுல அவன் மந்திரி கறந்து குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறான். புரிஞ்சுதா? அதை மீட்டு கொடுத்தர பொண்ணால கல்யாண காரியத்துக்கு திசை காமிக்கிறனாயா நல்லபடியா முடிச்சுக்கோ. நல்லதுக்கு சொல்றேன், நீ பாட்டுக்கு மனசுல குறை போட்டுக்கிட்டு பொண்ணால கல்யாணம் பண்ணாம நிறுத்தினா அப்படின்னா பொண்ணா தங்கம் தான், கல்யாணத்தை கண்ணில் பார்க்க முடியாது. போய் எப்படி அப்படி போ, கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். புரிஞ்சுதா? கவலைப்படாது.